மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த உலகில் நமக்கு மேல் உள்ள அதிகாரமும் ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்போமானால் ஆண்டவருடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாயிருப்போம். உலகம் நமக்கு பிடிக்காத சட்ட திட்டங்களை அல்லது அதிகாரிகளை எதிர்க்கும்படி கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமமோ சகல அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படியும்படி கட்டளையிடுகிறது. சகல அதிகாரங்களும் அதிகாரிகளும் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருப்பதால் அவைகளுக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்போமானால் நமக்கு நாமே தண்டனையை வருவித்துக் கொள்வோம் என்று பரிசுத்த வேதாகமமும் நம்மை எச்சரிக்கிறது. எனவே நம்மை நாமே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாகவும் இருப்போம். அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்கள் புகலிடமாய் அரணாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. சகல அதிகாரங்களும் உம்மால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எங்களுக்கு மேலான அதிகாரங்களுக்கு நாங்கள் எதிர்த்து நின்றதை தயவாய் எங்களுக்கு மன்னியும். எல்லா அதிகாரங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.